அண்ணி, இத அழிக்கணுமா வேணாமாங்கிறது இனிமே நீங்க நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. லக்ஷ்மி அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ புக்ஸ் எடுக்க அடிக்கடி லைப்ரரிக்கு போயிட்டு வருவேன். அப்பதான் அவங்கள பத்தி விசாரிச்சேங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கு வரன் பார்க்கணும்னா சொல்லுங்க, பேசி முடிச்சிடலாம். அண்ணன் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே போன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஏன் கதிர், இந்த பொண்ணு உண்மையிலேயே சக்திவேல் கிட்ட சொல்லுவாளா? சொல்லிடுவாங்க. நீ என்னடி முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு? நந்தினி அங்கதானே இருக்கா? இல்ல, லைப்ரரியனா இருக்கிறது பத்மாவா. ஆனா கல்யாண மண்டபத்துல நான் பார்த்தது நந்தினி தானே. நந்தினி லைப்ரரியன் இல்லனா அவையே அந்த கல்யாணத்துக்கு வந்தா? அந்த குடும்பத்துக்கும் நந்தினிக்கும் என்ன சம்பந்தம்? அவ இப்ப அங்க என்ன பண்றா? நான் கேட்கும் போது அவளை லைப்ரரியன் தானே சொன்னாங்க. ஒரே குழப்பமா இருக்கே. நந்தினி அங்க என்ன பண்றா? வீட்டுக்குள்ள உட்காந்தா ஏதாவது வேலை செல்வாங்கன்னு வெளியில வந்து உட்காந்தா இங்கேயும் வேலை தேடி வந்துட்டு இருக்கு. இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியல. வெளியில வாட்ச்மேன் இல்ல? இல்லையம்மா. உயர் திரு நாட்டாமையா அவர்களுக்கு கோவில் சம்பந்தமாக டொனேஷன் வேண்டி ஊர் மக்கள் சார்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஊர் திருவிழாக்கு டொனேஷன் வேணுமா? இத சொல்றதுக்கு ஒரு லெட்டர், அதை கொடுக்கறதுக்கு ஒரு போஸ்ட்மேன், அதை வாங்கறதுக்கு நானு. உயர் இதுவும் ஒரு டொனேஷன் லெட்டர் தானா? என்ன இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? சண்முகம், சென்னையா? டிவிடி இது எதுக்காக போஸ்ட்ல அனுப்பியிருக்காங்க? பார்க்கலாம். அன்புள்ள நாட்டாமை ஐயா அவர்களுக்கு இது கொன்னும் குறைச்சல் இல்ல. உங்க வீட்டு மருமக லக்ஷ்மிய பத்தி ஒரு முக்கியமான ரகசியம் இந்த டிவிடில இருக்கு. இத முழுசா பாருங்க. இதோட என் செல்போன் நம்பரையும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழு விவரம் வேணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. டிவிடில பார்க்காத பல விஷயங்களை உங்ககிட்ட நான் போன்ல சொல்றேன். மாட்னியா?
தென்மொழி மாமா தலையை வலிக்கிற மாதிரி இருக்குமா, கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துடாமா. சரிங்க மாமா. தென்மொழி என்ன மாமா? வர வர நீ லட்சுமி சொல்லி கொடுத்த மாதிரியே காஃபி போட ஆரம்பிச்சிட்டமா. அப்படியா மாமா? ஆமா, இன்னைக்கு எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்காமா? லெட்டர் ஒரே ஒரு லெட்டர் வந்துச்சு மாமா. இந்தாங்க மாமா. ஏதோ கோவிலுக்கு டொனேஷன் கேட்டு. நாட்டாமேனா அப்படித்தான், யாராவது ஒருத்தர் உதவி கேட்டு லெட்டர் போட்டுட்டு தான் இருப்பாங்க. நீ காஃபி போட்டு எடுத்துட்டோமா. இந்த மாமனாருக்கு வேற வேலையே இல்ல. நானே லக்ஷ்மியை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தா அதுக்குள்ள காஃபி வேணுமா காஃபி. தலையில இடி விழ. என்ன மாமா எங்க நின்னுட்டு இருக்கீங்க? தோட்டத்துக்கு போயிருந்தமா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா இப்பெல்லாம். என்ன மாமா பண்றது, இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி பில்டிங் கட்டுறாங்க, அப்புறம் எப்படி நிழல் இருக்கும்? குடிக்க ஏதோ சில்லுன்னு கொண்டு வரவா? வேணாமா, தலை வலிக்குதுன்னு காஃபி போட. சரி மாமா. இந்த காஃபி தலையில இடி விழ. இருக்கட்டும் இருக்கட்டும், முதல்ல மாமா காஃபியை குடிக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த டிவிடில என்ன ரகசியம் இருக்குன்னு பாப்போம். முதல்ல மாமா கிட்ட சொல்லி அந்த லக்ஷ்மிய மாட்டி விடணும். வசம்மா மாட்டினடி. சாவி கொத்த எனக்கு கொடுக்காம நீயே வச்சுக்குவியா? இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. ஃபேன்ல காத்து வரும்னு பார்த்தா நெருப்பு தான் வருது. மாமா காஃபி. மாமா காஃபி எப்படி இருக்கு மாமா? காஃபி நல்லா இருக்கு, தலைவலியும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே இருக்குமா. இப்படியே 5 நிமிஷம் கட்டையை சாய்ச்சோன்னு வச்சுக்க, நிம்மதியா இருக்குமா. இப்போதைக்கு இந்த ஆளு இடத்த காலி பண்ண மாட்டாரு போல இருக்கே. என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு சாக்க சொல்லி இவரை இங்க இருந்து நகர வைக்கணுமே. மாமா. என்னம்மா? வீட்டு கொல்லப்புறத்துல பைப் உடைஞ்சிருக்கிறதா என் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து சொன்னாரு. என்ன காலையில கூட நான் பார்த்தேன், உடையிலையம்மா, நல்லா தானே இருந்துச்சு.
எனக்கு ஒண்ணும் தெரியல மாமா. பைப் உடைஞ்சிருக்கு, அப்பா கிட்ட சொல்லிடுன்னு அவர் சொன்னாரு. அப்படியா? பைப் உடைஞ்சாலும் தப்பு இல்ல, தண்ணி வீணா போயிடுமே. சரி, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. உங்க சொற்படியே நடந்துக்கிறேன் சொல்லுங்க. நான் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி மாத்துங்க. சொற்படியே நடந்துக்கிறேன் சொல்லுங்க. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. என்னது இந்த பாட்டு வருது? ஐயோ, இந்த பாட்டை ஏன் அனுப்பி விட்டாங்க? இல்லையே, லெட்டர்ல லக்ஷ்மியை பத்தின ஏதோ ரகசியம் இருக்குன்னு எழுதி இருந்துச்சு. என்ன லக்ஷ்மி இப்படி பண்ணிட்ட? பயந்துட்டீங்களா? ஐயோ, சரி, கொல்லப்புறத்துல ஏதோ பைப்பு சரியில்லைன்னு சொன்னீங்களாமே, மாமா கூப்பிடுறாரு. ஓ சரி, நான் போய் மாமாவை பாத்துக்கிறேன். நீ போ. சரி. இத காட்டினா வீட்ல எல்லாரும் நம்புவாங்கல்ல? வேணாம், இதுல லக்ஷ்மியை பத்தின ரகசியம் இருக்கு. இத காட்டினா யாருமே நம்ப மாட்டாங்க. நானே எழுதி காட்டுறேன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இத அனுப்புனவன் அவசரத்துல மாத்தி அனுப்பிட்டானா? அந்த லக்ஷ்மியை மாட்டி விட நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு. லட்சுமி ஆசைப்பட்ட இந்த வெற்றி தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் தான் ஆசைப்பட்ட. ஆனா அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான் லட்சுமி மனசுல வெற்றி தம்பி இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காதலிச்ச பொண்ணு மனசுல இருந்தாலும் நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழும்போது அந்த சந்தோஷத்தை எல்லாம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது நாமளா இப்படி ஒரு பொண்ணுக்காக ஏங்கனோன்னு உங்களை நீங்களே கிண்டல் பண்ணிப்பீங்க தம்பி. வெற்றி, செங்கல் சூளைக்கு போகணும்னு மாமா சொன்னாரு. சீக்கிரம் கிளம்புங்க. நான் பேசுறது கேக்குதா இல்லையா? வெற்றி, என்ன நீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், எதையோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிறீங்க. மாமா செங்கல் சொல்லி இன்னொரு தடவை போய் பாத்துட்டு வான்னு சொன்னாரு. உங்களதான். இல்ல, எனக்கு ரவுடி லட்சுமி ஞாபகமாவே இருக்கு. இத பாருங்க, நாம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அது மறுபடியும் ஞாபகத்துல வர்றது சகஜம்தான்.
அப்படி வராம இருக்க நம்மளோட கவனத்தை வேற வேலையில செலுத்தினா அந்த வேலையை நல்லபடியா செய்யணுங்கிற மனசு வந்துரும். அவ அம்மாவே ரவுடி லட்சுமியோட மனசுல நான் இல்லன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னது உண்மைதான் நிரூபிக்கிற மாதிரி ரவுடி லட்சுமியும் நடந்துக்கிறா. இன்னைக்கு காலையில நான் வயலுக்கு போய் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவளை ரோட்ல பார்த்தேன். லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி நில்லு. என்ன வண்டி ரிப்பேரா? நான் டிராப் பண்றேன். டேய், பொம்பளைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே பல்லு அடிச்சிட்டு வந்துட வேண்டியது. நான் தான் உன் முகத்திலே முழிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் நான் ஏதாவது ஒரு ஆபத்துல வந்து மாட்டிக்கிட்ட மாதிரியும் அதுக்கு உதவி பண்ற மாதிரி வந்து திரும்ப என்ன ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா? போய் உன் வீட்டுல உன் பொண்டாட்டி புடவை ஏதாவது இருந்தா துவைச்சு போட்டு அவளுக்கு உன் உதவியை பண்ணு. உன் உதவி மனப்பான்மையெல்லாம் அவகிட்ட போய் காட்டு. அதை விட்டுட்டு எனக்கு உதவி பண்ண வந்துட்டேன். உதவி பண்ற மூஞ்சிய பாரு. போ லக்ஷ்மி, போன்னு சொன்ன. போ. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போ. வந்தாச்சு உதவி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு. என்கிட்ட அவ ஏதோ பகையாளி கிட்ட பேசுற மாதிரியே பேசினா. அத கேட்டதுல இருந்து அவங்க சொன்னது உண்மைதான்னு தோணுது. அவளை என் மனசுல இருந்து தூக்கி போட்டுலான்னு இருக்கேன். லக்ஷ்மிங்கிறது நல்ல பேரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. இப்பெல்லாம் அந்த பேரை கேட்டாலே எரிச்சலா இருக்கு. அந்த பேரை சொல்லி உன்னை கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு? அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இனிமே உன்னை நந்தினின்னு கூப்பிட ஆசைப்படுறேன். ஏங்க, இப்ப அத்தை இருக்கிற நிலைமையில என்ன நந்தினின்னு கூப்பிடுறதா முக்கியமா? வழக்கம் போல என்ன லக்ஷ்மினே கூப்பிடுங்க. அதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான். ஆனா எனக்கு என்னமோ தெரியல. ரவுடி லட்சுமி என்னை விட்டு விலகி போக போக உன் மேல எனக்கு மதிப்பு அதிகமாகிட்டே வருது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு.